கிமு 62ஆம் நூற்றாண்டில் ஒரு கொடூர சம்பவம். இந்த சம்பவம் உண்மையானவை என்பதை குறித்து பல நூல்களில் கூறப்படுகின்றது. வாருங்கள் பார்ப்போம். கிமு 62 ரோமன் நகரம். நள்ளிரவு 12 மணியாவில் பழமையான கொலோசியம் கீழே உள்ள அடுக்கு குழியில் காவலன் மார்கஸ் காவல் பார்த்து கொண்டிருந்தான். அந்த இடத்தில் முன்பு கொல்லப்பட்ட அடிமைகளின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தது. அங்கு ஏற்கனவே பல அமானுஷ்யங்கள் உள்ளன. திடீரென குளிர்காற்றுடன் சங்கிலி இழுக்கும் சத்தம் கேட்டது. யார் என்று மார்கஸ் கேட்டதும் நிழல் ஒன்று மெதுவாக நெருங்கியது. மார்கஸ் பயத்துடன் பார்த்தான். அங்கு கண்ட காட்சி அவனை நடுங்க வைத்தது. அது கொடூரமான உருவம் அவனை நெருங்கியது. அந்த உருவம் ரோமன் வீரன் நிக்கோலஸ் உடையது. அவன் காதில் கிசுகிசுத்தான். நீ இன்று பலியாக போகிறாய் என்று கூறியது. அடுத்த காலை மார்கஸின் உடல் சிதைந்து கிடைத்தது. கண்கள் பயத்தில் உறைந்தபடி, மார்கஸ் என்ன நோக்கத்துடன் நிக்கோலஸ் அவனை கொலை செய்தான்? உங்களுக்கு தெரிந்தால் காமெண்ட் செய்யுங்கள்.